2023ல நம்ம திடீர்னு எதிர்பார்க்காம பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன ஒரு லோ பட்ஜெட் படம். பயங்கரமான ஒரு த்ரில்லர். ராட்சசன் படத்துக்கு அப்புறமேட்டு ஒரு அக்மார்க் த்ரில்லர் திரைப்படமாக போர் தொழில் படம் இருந்துச்சு. அதில மாற்று கருத்து கிடையாது. சரத்குமார் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ரொம்ப வருஷம் கழிச்சு அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் மிக இல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். ஒரு சைக்கோ த்ரில்லர் இருக்கான். சைக்கோ கில்லர் இருக்கான். அந்த சைக்கோ கில்லர வந்து பிடிக்கிறது தான் கதைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா படத்துலயும் வர மாதிரி தான். அவன் எதுக்காக கொலை பண்றான்? ரொம்ப கொடூரமா வந்து பெண்கள கொலை பண்றான். அவன் எதுக்காக கொலை பண்றான்? அவனுக்கான பேக் ஸ்டோரி என்ன? அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருப்பாங்க. சரத்பாபு சாருடைய கடைசி திரைப்படமா இருந்துச்சு. சரத்பாபு சார் வந்து என்னதான் நெகட்டிவான கேரக்டர் நடிச்சிருந்தால் கூட, ரொம்ப அக்ரெசிவான நெகட்டிவ் கேரக்டர் நடிக்க மாட்டாரு. ஒரு பணக்காரனா இருப்பாரு, குடிகாரனா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் நடிச்சிருப்பாரே தவிர, இந்த படத்துல வந்து ஒரு சைக்கோ கில்லராவே நடிச்சிருப்பாரு. கடைசி படம். அந்த கடைசி படத்துல விக் இல்லாம அவருடைய ஒரிஜினல் லுக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சரத்பாபு சார் நடிச்சிருப்பாரு. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. ஆ சர சரத்குமார் சார் வந்து ஒரு டயலாக் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பார். அது ரொம்ப மனசுக்கு புடிச்சது. அது என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல வந்து ரொம்ப அழுத்தமாக பிரஷர் வந்து குடுத்து, அது மூலமா நெறைய பேர் வந்து அது மூலமா இவன் சைக்கோவா மாறியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, சரத்குமார் சார் ஒண்ணு சொல்லுவாரு. சின்ன வயசுல வந்து அப்யூஸ்லாம் வந்து பார்த்ததுனால ஒருத்தன் வந்து கிரிமினலா மட்டும் மாறணும்னு அவசியம் கிடையாது. அவன் போலீஸா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் சரத்குமார் வந்து ஒரு வாட்டி அவரோட ஷர்ட்லாம் வந்து கழட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்கும்போது, அவரோட முதுகுலலாம் அவ்வளவு தழும்புகள் இருக்கும். அதாவது அவர் சின்ன வயசுல அவரும் அப்யூஸ்லாம் அனுபவிச்சிருப்பாரு. அப்யூஸ்லாம் அனுபவிச்சதுனால, அது அது மாரி யாருக்கும் நடந்துறக்கூடாதுன்னு சொல்லி அவர் போலீஸ் ஆவாரு. ஆனா இந்த படத்துல வர அந்த வில்லன் எப்படின்னா, அந்த மாரியான பிரச்சனைகள அனுபவிச்சிருப்பான். ஆனா, அதனால என்ன ஆயிருவான்னா, சைக்கோவா மாறிருவான். ஸோ 2 பக்கமும் இருக்கு. நாணயத்துக்கு 2 பக்கமும் மாதிரி பிரச்சனைகளுக்கு 2 தீர்வு இருக்கு. ஒண்ணு போலீஸாவும் மாற முடியும். இன்னொன்னு கிரிமினலாவும் மாற முடியும். ஸோ இது எல்லா விஷயங்களையுமே கேள்வியா எழுப்பின படமா இந்த படம் இருந்துச்சு. எடுக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி கதைய சொல்லி ஃப்ளோ இருக்குல்ல, சொல்ல வந்த ஃப்ளோ இருக்குல்ல, எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. அசோக் செல்வன் வந்து சொல்ல விடாம முடியாது. ஒரு பதட்டப்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி. போலீஸ் ஆவணும்னு ஆசை. ஆனா அவனுக்கு பயம். பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா போலீஸ் ஆவணும்னு ஆசை. ஆனா அந்த பயம் தான் அவன வந்து ஒரு அக்மார்க்கு நல்ல போலீஸா வச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. சூப்பரான கேரக்டர். அசோக் செல்வன் வந்து இந்த "ஓ மை கடவுளே", அப்புறம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து அவர் செலக்ட் பண்றத பார்க்கும்போது, ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ற ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்கு. அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு வந்து வாழ்க்கையில வந்து சேரணும். இந்த மாதிரியான போர் தொழில் மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி திகிடி படம்லாம் ரொம்ப அற்புதமான திரைப்படம். அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு படம் வந்து ஒரு நல்ல டாக் வந்தா, தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பார்க்க முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஓடிடிலயாச்சும் பாருங்க. ஓடிடிலயாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் கிடைச்சுன்னா, அடுத்த படம் வந்து பெரிய வியாபாரம் ஆகும். ஸோ, அத பண்ணணும். ஸோ, போர் தொழில் அப்படிங்கிற திரைப்படம் 2023ல பெஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் எடுத்தீங்கன்னா, அதில கண்டிப்பா இந்த திரைப்படம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த படத்தில படம் எடுத்த இயக்குனரா இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய சரத்குமார் சாருக்கு, அதே மாரி அசோக் செல்வனுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிறணும். இந்த மாரியான ஒரு படம் குடுத்ததுக்கு, எனக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வந்து நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம பேசுவோம்.